Hi friends, welcome to my myannamkitchen. இன்றைக்கி நம்ம பஞ்சாபி கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கிரேவி நம்ம சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எல்லாமே சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 3, தக்காளி 4, 3 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1 கிலோ சிக்கன். ஸோ கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் 2 நிமிஷத்துக்கு. ஏன்னா இது நம்ம ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச திக் பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி திக் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வாணலில் 100 ml எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது கூட 1/2 கப் புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கலந்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் மசாலாலேருந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்க தான் நமக்கு அந்த சிக்கனோட பச்சை ஸ்மெல்லு போகும். இது கூட 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா திக் கிரேவியாக தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டோன்னு. திருப்பி நடுவில் கொஞ்சம் நம்ம சிக்கனை கிளறி விட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம்.
ஸோ இது மாதிரி தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். சிக்கன் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு, இருந்தாலும் நம்ம அப்பைக்கப்போ கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த தண்ணியெலாம் வந்து குறைஞ்சி நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அப்பைக்கப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து இப்போ ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் புதினா இலைகளை தூவிக்கலாம். நல்லா கொதித்து ஒரு நல்லா பார்க்கவே ஒரு நல்ல அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.